அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னையிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பேர் கண்டிகை என்னும் ஊரில் சஞ்சீவி மலையில் அமைந்துள்ள அற்புத முருகர் திருக்கோயில். இந்த கிராமம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அச்சிறுபாக்கத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. முன்னாளில் பெரைநகர் என்று அழைக்கப்பட்ட இந்த கிராமத்தில் பிறப்பதற்கு ஒருவர் பெரும் பாக்கியம் பெற்ற அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். தற்போது பெயர் மருவி பெரும்பேர் கண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பேர் கண்டிகை சுமார் 5300 வருடங்களுக்கு முன்பே 36 கோயில்களை கொண்டிருந்த அழகிய சூழலில் அமைந்துள்ள கிராமம். நாளடைவில் பெரும்பாலான கோயில்கள் பல்வேறு காரணங்களால் சேதமடைந்து அவற்றில் சில மட்டுமே இப்போது எஞ்சியுள்ளன. அவற்றில் ஒன்றுதான் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இத்திருக்கோயிலின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் சுமார் 5300 வருடங்கள் பழமையான இந்த கோயில் முருகனின் அறுபடை வீடுகளுக்கு இணையாக கருதப்படுவதே ஆகும். முருகப்பெருமானின் 6 படை வீடுகள் என்பது திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள முருகன் கோயில்கள் ஆகும். முருகன் நாகப்பட்டினத்தில் உள்ள சிக்கல் என்ற தலத்திலிருந்து வேலை பெற்று இங்கு சக்தி வேலாயுத பூஜை மூலம் அந்த வேலை சக்தி வேலாக உருமாற்றியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகே முருகன் திருச்செந்தூருக்கு சக்தி வேலுடன் போர் புரிய சென்றதாக கூறுகிறார்கள். அடுத்து இந்த முருகன் கோயிலின் வரலாறு சிறப்புகளை பற்றி குருக்கள் கூறுவதை பார்ப்போம். அதன் பிறகு ஆலயத்தை தரிசிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. இது பார்த்தீங்கன்னா அச்சிறுபாக்கம் பக்கத்தில் பெரும்பேர் கண்டிகைன்ற கிராமம். மலை மேலே சிவசுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லுவாள். முருகன் இங்கே பார்த்தீங்கன்னா திருக்க பார்த்த முருகன், பிரம்மா பூஜை பண்ண சுவாமி, அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம், 5300 வருஷத்துக்கு உண்டு. இங்கே இருந்தால் முருகன் திருச்செந்தூர் போனதாக சொல்லப்படுது. இதுக்கப்புறம் தான் சிக்கல், எண்கண், எட்டுக்குடி இந்த மாத்திரத்தில் அங்கெல்லாம் சிக்கலில் வேல் வாங்கிட்டு அந்த வேலுக்கு இங்கே சக்தி வேலை இதை பூஜை பண்ணதா சாஸ்திரம் சொல்லப்படுது. பாமன் சுவாமிகள், மன்னச்சிரம தண்டமான சுவாமிகள், அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் எல்லாம் 19 புலவர்கள் பாடல்பட்ட ஸ்தலமாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை இதெல்லாம் விசேஷமாக நடக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க இவங்களெல்லாம் பரிகாரமாக நடந்துருக்கு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏலக்காயில் மாலை சாத்தி வழிபடுறதுனால சீக்கிரமாக கல்யாணம் ஆகுன்றது நம்ம கோயிலோட சாஸ்திரமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திருச்செந்தூரில் சத்ருஷமார மூர்த்தி, சுப்பிரமணியர் கீழே பார்த்தீங்கன்னா சத்ருஷமார யந்திரம் உள்ள ஸ்தலமாக இருக்குது. சிவன் சொல்லி பிரம்மா எழுதுகிற சத்ருஷமார யந்திரம். அந்த யந்திரத்துக்கு பூஜை பண்ணுறதுனால நம்மளோட சத்ருக்கள் நிவர்த்தி ஆகுன்றது சாஸ்திரம். இப்போது ஆலயத்தை தரிசிப்போம். சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள தொழுப்பேட்டிலிருந்து இடதுபுற சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்றால் மலையின் அடிவாரத்தை அடையலாம். மலையடிவாரத்தில் ஊருக்கு காவல் தெய்வமாக விளங்கும் எல்லையம்மன் கோயில் மற்றும் சஞ்சீவி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் கோயில் குளம் உள்ளது. இந்த சஞ்சீவி தீர்த்தம் பல நோய்களை குணப்படுத்துவதாக கூறப்படுகிறது. குளத்தின் அருகே சுயம்புவாக தோன்றிய பாறை விநாயகர் கோயில் உள்ளது. அவரை தரிசித்த பின்பு அருகே முருகன் மலைக்கோயிலுக்கு செல்லும் 252 படிகள் கொண்ட பாதையை அடையலாம். படிகளை ஏற முடியாதவர்கள் கார் அல்லது 2 சக்கர வாகனங்களில் பயணித்து செல்ல சாலை பாதையும் உள்ளது. படிகள் வழியே செல்லும்போது நவகிரக சன்னதி ஒன்று உள்ளது. மலை உச்சியை அடைந்ததும் கோபுரம் எதுவும் இல்லாத கிழக்கு நோக்கிய ஆலய நுழைவாயிலின் முகப்பில் வள்ளி தெய்வானை சமேத சத்ரு சம்ஹார சண்முக சிவசுப்பிரமணியரின் சுதை சிற்பம் உள்ளது. நுழைவாயிலை கடந்து சென்றதும் கருவறை மண்டபம். மண்டபத்தின் இடதுபுறம் செல்லும்போது அகத்தியர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் காட்சி தருகின்றனர். மண்டபத்தின் வலதுபுறம் மூலவர் கருவறை சன்னதி உள்ளது. இங்கு சுயம்புவாக தோன்றிய மூலவர் சிவசுப்பிரமணிய சுவாமி 6 முகங்கள் மற்றும் 12 கரங்களுடன் அவரது துணைவிகளான தெய்வானை மற்றும் வள்ளியுடன் தெற்கு நோக்கி பக்தர்களுக்கு கருணையுடன் அருள் புரிகிறார்.
அவருக்கு முன்னால் சத்ரு சம்ஹார யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த யந்திரத்திற்கு பூஜைகளும் செய்யப்படுகின்றன. ஓம் நகர்ஷ்வேதஸ்வாயுதைஹி காலே அரித்பமாவதைஹி இந்திராயாய சஸ்பயுகுஹு அக்னிர்பப்ராஷ்டபதனஹாம் வாயுஷ்வேதசிகத்முகஹாம் சம்பத்ஸ்ரோ விஷோவர்ணைஹி நித்யாஸ்தேனுதராஸ்தவாம் சுப்ரஹ்மண்யோகம் சுப்ரஹ்மண்யோகம் சுப்ரஹ்மண்யோம் அஹங்காரிங்காரேஷ்வத்தஸ்யங்காரகுணார்த்தமஹாவிபூத்யாம் ஓங்காரவர்ம பிரதிபாதனைப்யாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாப்யாம் மகாவல்லி தேவசேனாம்பிகாஸ்மே சர்வதத்ருஷம்மாரணு சுப்ரஹ்மண்ய ஸ்வாமினே நமः. கருவறையில் முருகனுக்கு முன் அம்பாளின் அம்சமாக கருதப்படும் சக்தி வேலாயுதம் அமைந்துள்ளது. வேறு எங்கும் இல்லாத வகையில் இந்த சக்தி வேலாயுதத்துக்கு சிறப்பு வழிபாடாக 25 மூல மந்திர பீஜாட்சர அர்ச்சனை செய்யப்படுவதை வேறு எங்கும் காண முடியாது. பிரம்மதேவர் முருகப்பெருமானை தினமும் வழிபடுகிறார் என்பதை உணர்த்தும் விதமாக சக்தி வேலுக்கு அருகில் ஓர் அன்னப்பறவை உள்ளது. மூலவர் சன்னதிக்கு முன்பு காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அருள் புரிகின்றனர். ஆலய வளாகத்தில் தென்மேற்கில் செல்வ சுந்தர விநாயகரும் வடமேற்கில் சுந்தர விநாயகரும் அருள் புரிகிறார்கள். பிரார்த்தனை சிறப்பு. திருமண தடை தாமதம் உள்ளவர்கள் மற்றும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இங்குள்ள முருகனை செவ்வாய்க்கிழமையன்று வேண்டி ஏலக்காய் மாலை சாற்றினால் அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இத்தலத்தில் சத்ரு சம்ஹார ஹோமம் விசேஷமாக நடைபெறுகிறது. இந்த ஹோமத்தை செய்வதால் சத்ரு பயம் தொல்லைகள் நீங்கி நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சத்ரு சம்ஹார ஹோமம் செய்யப்படும் விதம் மற்றும் அதன் பலன்கள் பற்றி குருக்கள் கூறுவதை பார்ப்போம். அதே போல இங்க வந்து பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார யாகம்ட்டு சிறப்பாக நடக்கும். இந்த யாகம் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது, சொத்துல பிரச்சனை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, எனக்கு கல்யாணம் ஆச்சு, குடும்பத்தில் ஒரே சண்டைகள், அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த ஹோமம் வந்து சிறப்பான ஹோமமாக சொல்லப்படுது. இந்த ஹோமம் பண்ணுறதுனால 6 வகையான ப்ராப்ளங்கள், காமம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியம், இந்த மாதிரி 6 வகையான பிரச்சனைகளுக்கு இந்த ஹோமம் வந்து நிவர்த்தியாக இருக்குது. இங்கே இந்த ஹோமம் மற்ற இடத்துலலாம் ஹோமம் பண்ணுறச்சு சத்ருஷம்மார யாகம் தான் பண்ணுவாள். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சத்ருஷம்மார யாகமும் கூட வந்து சக்தி வேலாயுத பூஜையையும் பண்ணுவாள். எப்படி ருத்ரம் சொல்லி சமகம் சொல்லாமல் விட்டால் எவ்வளோ பெரிய பாவமோ அந்தளவுக்கு சத்ருஷம்மார யாகம் பண்ணி சக்தி வேலாயுத பூஜை பண்ணலாம், அந்தளவுக்கு பாவம். அந்த பூஜையை வந்து இங்கே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பரம்பரை வந்து பார்த்திங்கன்னா 28 தலைமுறை நம்மளுக்கு நம்ம பரம்பரையாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த பூஜைக்கும் பார்த்தீங்கன்னா காற்றுல 6 மணிக்கு ஆரம்பித்தோன்னா மத்தியானம் முடியறதுக்கு ஒரு 2 மணி 3 மணி ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக நீங்களும் ஸ்ரத்தையாக இருந்து நாங்களும் ஸ்ரத்தையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பூஜை பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கான பலன் வந்து தேடி வரும் அப்படின்றது நம்ம கோயிலோட வழக்கமாக வச்சுட்ருக்கோம். இந்த பூஜையை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து யார் பண்ணுறீங்களோ அவங்களோட வயசு பிரகாரம் அவள் குலதெய்வ கோயில் அவங்க வயசு பிரகாரம் விளக்கேற்றிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் இருக்கா மாதிரி 6 நாள் விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோமம் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணுறதும் சும்மா நம்ம 4 நட்சத்திரம் பார்க்காமலாம் பண்ண மாட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோமம் பண்ணுறதுக்கான நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரம், நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரம் அன்றைக்கி ஹோமம் பண்ணுறது இங்கே விசேஷம். அப்போ தான் அவங்களுக்கான பரிபூர்ண பலன் தேடி வரும். திருவிழாக்கள். வைகாசி விசாக தினத்தன்று பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு வருடந்தோறும் 2 தெப்ப உற்சவங்கள் நடைபெறுகின்றன. தைப்பூசத்தன்று அருகில் உள்ள கடமலைப்புத்தூர் கிராமத்திலும் மாசி மகத்தன்று இடையாலம் கிராமத்திலும் கொண்டாடப்படுகின்றன. பெரும்பேர்கண்டிகை கோயிலுக்கு அருகிலேயே அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் கோயிலும் தான்தோன்றீஸ்வரர் கோயிலும் அமைந்துள்ளன. இக்கோயில்கள் அனைத்தும் புராண தொடர்புடையவை. அச்சிறுபாக்கம் கோயிலில் 10ஆம் நாள் சித்திரை மாத திருவிழா நிறைவடைந்ததும் சித்ரா பௌர்ணமி அன்று அகத்தியருக்கு திருமண காட்சி தருவதற்காக ஆட்சீஸ்வரரும் இளங்கிள்ளி அம்மனும் அருகில் உள்ள இரட்டைமலை சந்திப்பு என்னும் இடத்திற்கு வருவார்கள். அப்போது முருகன் தனது துணைவியருடன் இரட்டைமலை சந்திப்புக்கு வந்து பெற்றோரை வரவேற்று வணங்கி அவர்களை வலம் வருவார். அதன் பிறகு தான்தோன்றீஸ்வரர் கோயிலில் உள்ள அகத்தியர் மேடைக்கு அழைத்து சென்று அங்கு அனைத்து பக்தர்களுக்கும் தரிசனம் தருவார். இது இந்த கோவிலின் மிக மிக விசேஷமான கொண்டாட்டம்.
ஆலய நடைதிறப்பு நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. ஆலய தொடர்புக்கு அலைபேசி எண்கள் 995229 652115, 824881 86761, 7948 05027. எப்படி செல்வது? சென்னையிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரும்பேர் கண்டிகை என்னும் ஊரில் சஞ்சீவி மலையில் கோயில் அமைந்துள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அச்சிறுபாக்கத்திற்கு அடுத்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் தொழுப்பேடு உள்ளது. அங்கிருந்து இடதுபுறம் செல்லும் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் சென்றால் மலை அடிவாரத்தை அடையலாம். பெரும்பேர் கண்டிகைக்கு அருகில் உள்ள ரயில் நிலையங்கள் தொழுப்பேடு மற்றும் அச்சிறுபாக்கம். அங்கிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன.